ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீராஜ் சேனல் ஷிப்புடனில் எபிசோட் 90 தான் பார்க்க போகிறோம். இது ஃபில்லர் எபிசோட் தான். பட் வந்து நிறைய பேர் இதை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தீங்க. போன வாட்டி ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இந்த வாட்டி எல்லாருமே பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பார்த்துருவோம். ஏன்னா போன வாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கோவப்பட்டுட்டாங்க, ஏன் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேணுன்றதுக்காக போன வாட்டி ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்கிப் பண்ண வேணான்றவங்களுக்காக ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு தெரிஞ்சுப்போமே, இதுலேயும் சின்ன சின்ன விஷயங்களால் வருது. அது வந்து நிறைய பேர் அதில் ஒன்றும் இல்லை, இது கனெக்ட் இருக்காதுன்னு நீங்கள். பட் இதில் வந்து கொஞ்சம் கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் பார்த்துட்டே போவோம். டைம் இருக்குல்ல, நம்மளுக்கு இன்னும் அந்த டப்பிங்காக அப்படியே வரட்டுமே. ஸோ பார்த்துருவோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கபட்டை மீட் பண்ணோம். நான் உன்னதான் நம்பியிருக்கேன். இதை உக்காக கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு. கபூட்டோ தானே அது? இல்லை, வேற யாரோ. நம்ம ஒரு உள்ள வாங்க. ஒரு ஆன்பு ஷினோபி வேர்டு இந்த தகவலை கொண்டு வந்திருக்கு. ககாஷி எங்க இருக்காரு? அவர் இப்போ நருட்டோ கூட சிரிச்ச மூஞ்சோட கிட்ட பாட்டி பரவாயில்ல. நருட்டோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்சதும் உடனே வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லு. அந்த ஆன்பு ஷினோபிக்கு ஒரோச்சிமாருவை பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்கா? இல்ல, அவங்க வேலை கிட்டத்தட்ட முடியறதுக்கு முன்னாடி அவங்க தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க. இப்ப நாம உடனே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். நமக்கு கிடைச்ச தடையும் வீணாக கூடாது. கண்டிப்பா மைலேடி. இவங்களும் ஏதோ பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அது ஆப்போசிட்டா. நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஷினோபியோட நினைவாற்றல் தான். ஆமா, அன்புல யாரு இறந்தாலும் உடல் யாருக்கும் கிடைக்காத மாதிரி செஞ்சிருவாங்க. சரியா சொன்னேன். அதோட அவன் செத்து நாம கண்டுபிடிக்கணும். அதை நோக்கா கிட்ட கூட்டு போன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போனாரு. ஒரு மிஷின் அவங்க அடிபட்டாலும் அவங்க உடம்பு கடிச்சிடக்கூடாதுன்னு அவங்களே இது பண்ணிப்பாங்க போல. கூட்டிகிட்டே வந்துட்டான். எங்க மாஸ்டருக்கு நீ தேவைப்படுற கூரன். லார்ட் ஒரோச்சிமாருக்கு தேவைப்படுறேன்னா அவனுக்கு தேவைப்படுறனா தப்பாச்சு. இந்த ஆர்டர்ஸ் உனக்கு கொடுத்ததே லார்ட் ஒரோச்சிமாரு தான். ஐயோ, உடம்பு எடுத்துக்கிறதுக்கா? இவ வாயா அந்த மாதிரி தான் பருக்கு பார்க்க பாம்பு மாதிரி. ஓ, அதான விஷயம். அப்படின்னா ஒரோச்சிமாரு என்ன இன்னும் மறக்கவே இல்லையா? என்னால நம்பவே முடியல. இங்கேயோ காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த குகையை பாத்துக்கிறதுக்கு என்ன அனுப்பிருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பைத்தியமே, இந்த சின்ன அவன் உடம்பு எடுத்து பாண்டி சந்தோஷப்படுற கூரன். பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? வலியில ஏற்படுற கதறலும் எலும்புகளுடைய சத்தமும் கேட்கும் போது எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குது. இதுல சில பேர் கண்டிப்பா ஒரோச்சிமாருக்கு உதவியா இருப்பாங்க. அதை நீ மறந்துடாத. ஆர்வத்துல நீ எல்லாரையும் கொண்டுட போற. சிலரை விட்டு வை. அதை பத்தின கவலை உனக்கு வேணாம், நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி பேட்டில் போட வைக்கிறானாலே உடம்பு எடுக்க போறான் தான் அர்த்தம். சுதந்திர காத்த சுவாசிக்கணும்னா அதுக்கு நீங்க முதல்ல ஏன் கூட சண்டை போடணும். கடைசி வரைக்கும் உயிரோட இருந்தீங்கன்னா என் கட்டளைக்கு கீழே அடிமையா இருப்பீங்க. இந்த நாடு மாட்டீங்க. காத்திருந்தது போதும், ஆரம்பிக்கலாம். இவ்வளவு உரைச்சி மாறி மாதிரி தான் கட்டிட்டு இருக்கான். அவனை பத்தி தெரியாம இருக்குமா என்ன? நான் பேசுறது அப்படி இல்லையே. ஒருவேளை இவ்வளவு இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாரோ, உடம்பு கொடுக்கறதுக்கு. அப்படின்னா உங்க ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம்
காக்க வச்சிட்டனா இதோ உன்னுடைய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மரட்டவா இந்தா நீ கேட்ட மீசோ ராமன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு. உணவுக்கு நன்றி. இன்னைக்கு வேட்டைதான். என்னடா சாப்பிட்றது கூட அவனை பார்த்தா கத்திப்பியா? பார்த்து சாப்பிடு நருட்டோ. உனக்காகவே அப்பா சுட சுட செஞ்சிருக்காரு. ஒரே ஒரு கையை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது? ஊட்டி விடுமா? இப்பதான் எல்லாமே எனக்கு சாதகமா நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ, கூடிய சீக்கிரமே நீயும் நானும் ஒன்னா போய் சாஸ்கியாவை தேடி கண்டுபிடிப்போம். நீ கவலைப்படாத நருட்டோ. நான் ஹெல்ப் பண்றேன். அடேங்கப்பா. நருட்டோக்காக பண்ற மாதிரி தெரியல, சாசுகேக்காக பண்ற மாதிரி. ஏய் இவனா? ஐயோ இங்க காட்டு. கெடுத்துருவானே. கொட்ட மாதிரி எதுக்கு இப்ப மூக்க நுழைக்கிற? என்ன சத்தம் இங்க? உன் பிரச்சனை தான் என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியல. ஒண்ணுலயே அன்பை காட்டுறேன்டா. சாகுராவை எனக்கு ஊட்டி விட வந்தா எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். அது அவ ஊட்டி விட்டா நான் ஏன் உனக்கு ஊட்டி விட போறேன்? சும்மா ஒரு நல்ல நண்பனா ஊட்டி விடலாமேன்னு நான் சொல்லல, புக்கு சொல்ல. கொஞ்சம் புக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. மண்டைய பயன்படுத்து. ஆனா புரியாத தெரியாத விஷயத்த பத்தி நாம என்ன பண்றது? உன்னை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. இங்க என்ன நடக்குது? ககாஷி சென்சே, நருட்டோட ரைட் ஹேண்ட்ல அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு யார் ஊட்டி விடுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவருமா? இதுக்கு அவனே மேலும். அந்த கடைசி மிஷனுக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் பாக்குறதுல சந்தோஷமா இருக்கு சென்சே. ஏன்னா இப்பெல்லாம் அடிக்கடி உங்களை ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிட்டு சுத்துறீங்களா? டோட்டல் டேமேஜ். விடுங்க விடுங்க, நம்ம பசங்க தான். என்னோட மாங்கிக்யூ ஷேரிங் என்ன யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இந்த தடவை ஏற்படல. ஆனா இந்த தடவை நீங்க வராம இருந்திருந்தா ஒருவேளை அதை பயன்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. சாரி லேட் ஆயிடுச்சு. ஆனா இப்பவும் எங்க டைமிங் அடிச்சுக்க முடியாது. ஆனா அந்த 2 பேரும் ஒன்றும் பண்ணலையே. சாயும் சாக்குறோம். அப்புறம் என்ன, நீ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருப்பேன். நருட்டோ, என்னடா? நீ முன்ன விட இப்ப ரொம்ப பலசாலியா மாறி இருக்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஈக்குவலா இருக்க. ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயத்த என்னைக்கு நீ மறக்க கூடாது. ஜூட்ஸோட சக்தி அதிகரிக்கும் போது கூடவே உன்னோட உயிருக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புரியுது. ககாஷி, என்ன ஆனாலும் சரி, நருட்டோ அந்த ரசன் ஷூரிகனை இன்னொரு முறை பயன்படுத்தாத மாதிரி பாத்துக்கோ. இந்த ஜூட்ஸு அவன் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தா அவனோட சக்கராவையே அவன் பயன்படுத்த முடியாம போயிடும். ஒரு தடவை அவன் உடல்ல இருந்து சக்கரா நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோட மெடிக்கல் நிஞ்சின்சுவாலையும் அவனை குணப்படுத்த முடியாது. நருட்டோவுக்கு நீதான் இதை புரிய வச்சாகணும். ஆனா இவன் ஒத்துக்க மாட்டானே, அடம் பிடிப்பான். நருட்டோ, உன்னோட அந்த புது ஜூட்ஸுவை ககாஷி சென்சே, ம், மத்தவங்களை விட என்னுடைய லிமிட்ஸ் என்னன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். வருங்காலத்துல நானும் ஒரு ஹொகாகே ஆக போறமல்ல. நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு நானும் பலசாலி ஆயிட்டேன்னு. அப்புறம் என்ன பிரச்சனை? அது சரி, இவனெல்லாம் என்னைக்கும் திருத்தவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு கம்மி பண்ணலாங்க இந்த பவர். சர்ச் டீம் நம்மளுடைய வேலையை கச்சிதமா முடிப்பாங்க. ககாஷி இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவர்கிட்ட தகவலை தெரிவிச்சாச்சு. ஆனா அவர் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்காரு. ககாஷியால நருட்டோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியும்னு நான் நம்புறேன். நருட்டோ மேல எப்பவும் ஒரு கண் இருக்கட்டும். இல்லன்னா அவனை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் செய்வான். எமௌண்டோட சொல்லியிருந்தீங்கன்னா படிச்சுன்னு சொல்லியிருப்பாரு. சக்கராவை பயன்படுத்த முடியாம போக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவனோட ஷினோபி கனவுகள் வெறும் கனவா மட்டுமே போயிடும். அது வரைக்கும் நம்ம என்ன சும்மா இருப்போம்? பெருசு யோ எங்கேயா பாரு, நீ திடீர்னு பாரு திடீர்னு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நீ என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்த? ஆமா, அந்த நருட்டோ கொண்டுனா கரெக்டா வந்துரு. அவனோட ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. தெரிஞ்சுக்கலாம்னு ஆசையா இருக்கா.
அது வர வழி கூட பாரு. நன்றி. பில்ல காகாஷி சென்சை காட்டிடுவாரு. வயசுக்கு தகுந்த மாதிரி நாசுக்கிறேன். தேங்க்யூ சார். அது இன்னும் ஒரு சின்ன பையனா நினச்சினு சொல்லவே இல்லையே. கோணங்க மாறும். என்ன கொனாமரு ஷாடோ க்ளோன்ஸா? உன் திறமை என்னன்னு காட்டு. ஹேய், இங்க என்ன நடக்குது? ஏன்டா முறைக்கிற? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கங்கறத காட்டு. என்ன அவசரம்? அடங்கடே. ஐயோ. ஐயோ அப்படி ஏகுறானுங்க. இதுதான் உன்னுடைய புது மூவா? இதுக்கான மூஞ்சி அவ்வளோ ரப்பா வச்சுன்னு கக்காஷி பத்த என்ன நருட்டா பொளந்த வாயை மூடாம இருக்க? நல்ல குரு நல்ல சிஷ்யம் தானே. இது இவளே அடிச்சிட்டா. என்ன இத்தனை பேர் இருக்காங்களே. அடுத்த சாக்குறாவா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. பல நாள் பகையோட நல்ல காமிச்சிட்ட போல. அதே நருட்ட சாக்குற காம்போ போல இருக்கு. ரெண்டா பொறுத்துருவாங்க. என்ன பாக்குற மாதிரி இருக்கு. அறிவு கெட்டவனே, நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இதுதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒருமை தான் சொல்லி கொடுத்தேன். டெய்லி அதே பண்ணு. அதுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாம என் கூட போட்டி போட இது போறது பெருசுமா வந்து அவ்வளவுதானே. சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடாத நருட்டோ. இதுக்கப்புறம் இன்னும் வாய் தாண்டம் ஆடுது. ஆடி விழும். முதல்ல கோவத்தை குறை. நீ ஐயோ, கத்துற கத்துல ஜவ்வு கிழிஞ்சிடும் போல இருக்கா. நல்ல வேளை காப்பாத்திட்டீங்க. பெருசா எப்படி இருக்கீங்க? அது சரி. இது அதுக்கு மேலன்னுவா. இவருக்கும் தலைவரே இவர்தானே. அவங்க சொல்ற அளவுக்கு ஒன்னும் குறையிலையே. நீ நல்லா தானே இருக்க. ஆ? கோரையா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்லுங்க. நருட்டோ, உடைஞ்ச கை இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சரியாகல. எங்க நீ மாறி இருப்பியோன்னு பயந்தே போயிட்டேன். நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். நீ உள்ள வரலாம். நான் குழி தோண்டியே பில்டிங் கட்டிடுறது. நீ எப்ப திரும்பி வந்த? நானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அந்த குரன் எப்படி இருக்கா? மாறவே இல்லை. நான் அப்படியே தான் இருக்கா. ஆனா லார்ட் ஒரோச்சிமாரு நீங்க அவகிட்ட அப்படி ஸ்பெஷலான திறமைகளை என்ன பார்த்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. அவ மட்டும் போச்சுடா, இல்ல, நீ கண்ணு என்ன வச்சுட்டு வரேன். மாறவே இல்லை கபுட்டோ. சொன்னா நம்ப மாட்டேன். ஒரு காலத்துல கூடந்தா என்னோட நம்பர் 1 கேண்டிடேட்டா இருந்தா. ஆனா என்ன பண்றது, காலம் அவளுக்கு கை கொடுக்கல. அதனால கிமி மாறவை சூஸ் பண்ண. ஆமா மை லார்ட், எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் சாஸ்கியோட சக்தி அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. உடலை மாற்ற வேண்டிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. சரியான நேரம் பார்த்து லீஃப் வில்லேஜையும் அக்காட்ஸ்கியையும் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடலாம். அதுக்கான முயற்சியை நம்ம சீக்கிரமா ஆரம்பிக்கணும். அதெல்லாம் சரிதானே. இப்ப என்னோட கவலை எல்லாம் உங்களோட உடலை மாத்துற அந்த சடங்கை பத்தி தான். அந்த பொண்ணு நமக்கு விசுவாசமா இருப்பான்னு எனக்கு தோணல மை லார்ட். ஆனா இந்த முக்கியமான வேலையை அந்த கூரனை விட்டா யாராலையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீ அந்த டெஸ்ட் பண்ற வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிடு. கண்டிப்பா மை லார்ட். முடிஞ்சா நான் இப்பவே கிளம்புறேன். நான் உள்ள வர போறேன். காணோம். இடோரி தான் டெய்லி இது யாரா? அது சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கு? பையனா? கமெலியஸா? இதழ்கள் மட்டும் இல்ல, மொத்த பூவும் சீக்கிரம் வாடிடும். இதோட விதைகளை அரைச்சா எண்ணெய் கிடைக்கும். இதோட மரத்துல இருந்து கிடைக்கிறதும் வெறும் சார்கோல் மட்டும்தான். நீ இப்ப இங்க இருக்க கூடாது. வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போகணுமா? ஆனா எனக்கு வீட்டுக்கு எப்படி போகணும்னு தெரியாதே. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா எப்படி போகணுன்ற வழியை எனக்கு நீங்க சொல்லுங்க. காட்டிலே வாழ்றவனா? அது என்னன்னா, சரியான பாதை எதுன்னு தெரியல. ஆனா நிச்சயமா இந்த பாதை இல்லைன்னு தெரியும். உண்மை என்னன்னா, நீயும் அதே குழப்பத்துல தானே இருக்க. சொல்லு, யாரா நீ? இருக்கா? எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது.
யூகி மாறு இங்க என்ன பண்ணிட்டு யூகி மாறு இருக்க? நாம கிளம்பலாம் வா. சரி போலாம். இதுவும் இவனோட இது தானா? எனக்கு மன்னிச்சிடு. என்னடா பாவிங்க. இதுவும் டெஸ்ட் தானா? சாஸ்கே, அப்புறமா பார்க்கலாம். சொல்லுங்க, நருட்டோக்கு நீங்க சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே பாத்துக்கிறதுக்கு தான் அவர் இருக்கார்ல. அப்படின்னா சரி. அது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். அந்த மிஷனுக்கு இவரு தானா? இது ஒரு சர்ச் மிஷன். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா பிளாக் ஆப்ஸ் நேரம் உரோச்சிமாரோ ஒளிச்சுக்கிட்டு இருக்க இடத்த நெருங்கி இருப்பாங்க. ஆனா அவன் இடத்த கண்டுபிடிச்ச அந்த ஷினோபி இப்போ உயிரோட இல்ல. அதனால சரியான இடத்தை தெரிஞ்சுக்க முடியல. எனக்கு புரியுது. உங்களுக்காக நாங்க உருவாக்கின டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லணும்னா இந்த அளவுக்கு பெட்டரான டீம் நீங்க கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே யாரு இல்லை. டீம்ல? நம்ம சிங்கம் இருக்குதா? ஓ இவங்க யுனாட்டா டீம்ல. ஓகே, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? இன்னும் வேற யாராவது வர வேண்டியிருக்கா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரோச்சிமாரு ஒளிஞ்சிருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். அப்ப சரி. ஓ நிஜி லீ டீமா? சரி. ஒன்னா செயல்பட்டு சாதிக்கலாம். நான் ஏற்கனவே பாராசிட்டிக் இன்செக்ட்ஸ் இது நம்ம ஆஸ்மா அவங்களுடைய டீம் கண்டுபிடிச்சிருங்க. ஒய்ஃபோட டீம். அகமாருக்கு அற்புதமான மோப்ப சக்தி இருக்கு. ஏன்னாச்சு குரலுக்கு ரொம்ப ஈஸியா நல்லா பேசினிருந்தா. அந்த இடத்தை நான் நெருங்கினதுக்கு அப்புறம் என் பியாகோகானால எதிரிகளோட சக்கராவை பார்த்து அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அது போதும். விஷயம் என்னன்னா நாம ஒரோச்சிமாரு இவன் மட்டும் மாறவே மாட்டாப்ப. அங்க சாஸ்கேவையும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. சரியா சொன்ன. இந்த இவனும் சாஸ்கே சாஸ்கேன்றாலே. என்ன என்னட்டா இது? நீ கேட்குற கேள்விக்கு அர்த்தமே இல்லை. இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவனும் நம்ம கூட வருவான். சந்தேகமே இல்லை. நம்மளால அவனை தடுக்கவே முடியாது. உண்மைதான். நருட்டோக்கு இதை பத்தி தெரியாம இருக்கிறது தான் நல்லது. 3 பேருமே கண்டுபிடிக்கிறதுக்கு உதவர் தான். ஸ்மெல்லையும் பூச்சி அவள் கண்ணு வச்சு கண்டுபிடிச்சிருவா. எல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். பயங்கரமான டீம். சுனாடே எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். நீ வின் ஸ்டைல் ரஷ்யன் ஷூரிக்கேன் அதுக்குள்ள கத்துக்கிட்டியாமே. உன்னை நினைச்சா பெருமையா இருக்க. சொன்னேன் பெரும் பொடு பெருசு. பிரயோஜனம். நீ என்ன சொல்ல வர? நீ 4th ஒக்காகேவால முடியாததை செஞ்சு காட்டிருக்கியாமே. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும் நரட்டோ. அதை பயன்படுத்துறப்ப எல்லாம் இப்படி நடந்ததுன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? கரெக்டு. கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு அற்புதமான புது ஜூன்ஸுவை கத்துக்கிட்டா மட்டும் எதுவுமே மாறல. அதால என்னுடைய சக்கரா பாதிக்கப்பட்டிருக்க. தேவையில்லாம 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல போச்சு. நான் நினைச்சப்பெல்லாம் பயன்படுத்துற மாதிரி எந்த ஒரு ஜூஸும் இல்லையா? குறைஞ்ச அளவுல சக்கராவை பயன்படுத்த ஏதாவது டெக்னிக்கா கண்டுபிடிக்கணும். இப்படியே போனா என்னால எதுவும் சாதிக்க முடியாது. பெருசு கற்றுக்கத்துருன்னு நினைக்கிறேன். சார் இதை நினைச்சுதான் ரொம்ப ஓவரா கத்திக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, உனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. அவ்வளவுதான். உன்னோட லெவலுக்கு எந்த ஒரு ஜூட்ஸையும் ரொம்ப சிறப்பா செய்வேன். நான் இன்னொரு ரிசர்ச் ட்ரிப்புக்கு போகலான்னு இருக்கேன். நீ என் கூட வரியா? ரிசர்ச்சா? என்ன நருட்டோ என்னோட ஆராய்ச்சிக்கு உதவி பண்ண கண்டிப்பா எப்ப போலான்னு மட்டும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்த்தேன். சரி, தாமதிக்காம இங்க இருந்து கிளம்பலாமா? இப்போ நாம எங்க போக போறோம்? முதல்ல போய் குளிக்கணும். நம்ம சரி பண்ணி ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம ஹாட் ஸ்பிரிங்குக்கு போய் தெரியா? உன்னோட நன்மைக்காக தான் நான் சொல்றேன். கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய விஷயங்கள் இருக்கும். சரி விடுப்பா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நான் சாக்குராவே கூட்டு போலான்னு இருக்கேன். போச்சு வருவான். முதல்ல சொல்லிருக்கணும். ஒரு நிமிஷம் நான் வரேன். என்னை விட்டு போயிடாதீங்க. இருங்க. பெருசு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? கையெல்லாம் உடஞ்சிருக்குப்பா. இந்த எபிசோட் நல்லா இருந்ததுங்க. ஆனால் இந்த பெருசு என்ன ஆனா காணாமல் போயிடுது. ஆனால் நருட்டோக்கு ஒரு இன்னும் சிக்கலாக எல்லாருமே திணறப்போ அவனுக்கு என்ன தேவைன்றப்போ கரெக்டாக வந்தது. அது எப்படிதான் அதுக்கு தெரியுதோ தெரியல, மூக்கு வேத்துது. கரெக்டாக அந்த டைம் மட்டும் என்ட்ரி கொடுத்து அது ஒன்று சரி பண்ணிட்டு போயிடுறது. ஒரு சிக்கல் இருக்கும், அதை அவுத்து அதை முடிச்சு கரெக்டாக போட்டு கிளம்பிடுறது, திரும்ப காணாமல் போயிடுறது. அந்த மாதிரி தான் பெருசு. ஆனால் சாக்குரா பாருங்க, நருட்டோ வந்து சாஸ்கே ஹெல்ப் பண்ண போறான்னு அது நினைச்சாதாங்க அது ஓட்டுறது கூட வரா. அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. எப்படின்னா அந்த வடிவேல் சொல்வார்ல, அவன் எனக்கு பூரா சொம்பு மேலே தான் இருக்கு. அந்த மாதிரி
சாசுகேனா தான் அந்த ஒரு விஷயம் கூட அவ பண்றா. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா அதோட பியூர் எனக்கு தெரிஞ்சு வந்து சாய் தான்டா. அவனாவது வந்து அந்த புக்கு படிச்சு நட்பை பில்டப் பண்ணிக்கணும்னு ஊட்ட வந்தான்டா. அவன்கிட்ட நீ வாங்கியிருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இது. அதோட உனக்கு குரு ஊட்ட வந்தாடுறான். அவர்லாம் அது பண்றது பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் யாருக்குன்னா பண்ணியிருப்பாரா? உனக்கு தான் அது வந்து பண்ண பார்த்தாரு. அது இன்னும் பெருசு. ஆனா அவனுக்கு அதெல்லாம் புரியாது. அவன் சாக்குரா ஊட்டுறது தான் வந்து பெருசா நினைப்பான். சரி, இது ஒரு பக்கம் ஜாலியாக நல்லா தான் போச்சு. ஆனால் அங்கே உரைச்சி வந்து திரும்ப வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு என்ன நினச்சி வந்துச்சோ தெரியல. பட் இவர் உடம்பு எடுக்கிறதுக்கு தான் திரும்ப கூப்பிட்டு வந்திருக்காரு. அது என்னமோ அங்கே பாதுகாக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டாரு, என்னை நம்புறாருன்னு அப்படி நினச்சிக்கிச்சா என்னன்றது தெரியல. தெரிஞ்சு வந்துச்சா தெரியாமல் வந்துச்சான்றது தெரியல. அது பார்ப்போம். பட் இவங்க பிளான் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஸோ அது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு உரைச்சை பத்தி தெரியாம அந்த பொண்ணு இருக்குமான்றது தெரியல. ஏன்னா அவங்களுமே வந்து இடுப்புல அந்த உரைச்ச மாதிரியே கட்டிட்டு இருந்ததுனால ஸோ எல்லாம் ஒரே டீம் மாதிரி தான் இருக்கு. தெரியாம இருக்குமான்றது என்னால நம்ப முடியல. இல்லை, அந்த பொண்ணே சொல்லிச்சு தான். ஏற்கனவே பார்த்துருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்காருன்னா பழக்கம்தான். பட் வந்து உடம்பு எடுக்க கூப்பிட்டானான்றது அவளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ தேடுறப்போ காணோம் ரூமில். மேபி எதனா பேசி கேட்டு எஸ்கேப் ஆகிட்டாளா இல்லை என்னன்றது தெரியல. அது பார்ப்போம். புதுசா ஒரு பையனை வேற காமிச்சாங்க. அது எதுக்குன்றது தெரியல. அதான் அந்த இவன் மாதிரி கிமிமாறு மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் போல் அது குழந்தைலேருந்தே வளர்த்துன்னு இருப்பானுங்களா அந்த மாதிரி அடுத்து ஒரு ஆடு எங்கேயோ சிக்கி இருக்கு போல். அவன் தான் சொல்லிட்டானே வீட்டுக்கு போனால் வீடே தெரியாதுன்னா அதே கதை தான். ஸோ இந்த மாதிரி யாருமே என்னன்னு ஏதுன்னு ஒரு யாருமே இல்லாத ஒரு ஆளை தானே கூட்டின்னு வந்து இவனுங்க ஆராய்ச்சின்னு பண்ணிருப்பானுங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இறக்கமே இல்லையடா, அது குழந்தை, அது என்ன சொல்கிறதோ. இதெல்லாம் பார்த்துட்டோம் இவன் சாஸ்கேன்ற மண்டை நிற்கிறியே அப்படி பண்ணுறானுங்களே கண்ணு முன்னாடி. என்னடா எப்படி இருந்த மனசு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, கற்றுக்கணும் அதெல்லாம் கூட ஓகே. இது என்ன தடுக்கலாம் பண்ணலாம்ல, ஒன்றும் காணும். தெரியுமான்னு தெரியல. இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா? எப்பா கூடியே இருக்கிறான் 24 ஹவர்ஸும். இது கூட உணராமல் இருப்பானா என்ன? இது ஆராய்ச்சி தான். இப்போ இதுக்கு தான் பண்ண போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுமே அவனுக்கு. அப்புறம் சொன்னாடே பாட்டி எனி டைம் வந்து எல்லாத்தையும் இல்லை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வேலை போய்கிட்டே இருக்கு அவங்களுக்கு எனி டைம். ஸோ அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. இது உரைச்சி மாறக்கும் ஒரு ஆள் அனுப்பி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அது உரைச்சி எப்படி ரிலீஃப் வில்லேஜ் ஒரு கண்ணா இருக்கானோ அந்த மாதிரி சொன்னாடே பாட்டியும் நீ என்ன வேணா பண்ணுறான் நான் பார்த்து தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பிளாக் ஆப்ஸும் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப சீரியஸாக தான் இருக்காங்க. ஒரு அடிபட்டுச்சு நம்மளால போக முடியாதுன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. எதுக்குமே தயங்குறது இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் சாயும் இருந்திருப்பான் சொல்லப்போனால். அது எப்படியோ அதுலேருந்து வெளியே இந்த பக்கம் வந்ததே எனக்கு மேலும் தோதினா இந்த மாதிரி தான் அவன் வந்திருப்பான் இல்லையா. போவான் மிஷின் போயினா தன்னைத்தானே அழிச்சிட்டு அப்படி அசால்ட்டாக போயிருங்க. அது சரி, அவங்க அது லீஃப் வில்லேஜுக்காக அது பண்ணுறது, அது என்ன சொல்கிறது, அது அவங்களோட முடிவுன்ற மாதிரி தான். எனக்கு திடீர்னு இந்த ககாஷி கிட்ட அந்த அசைன்மெண்ட் கொடுக்கும்போது ஜேஜேக்கு நமக்கு வந்துருச்சு. அதில் அப்படித்தானே ஏதாவது மிஷின் கொடுத்துட்டே இருந்தால் வெறுப்பாயிடுவாங்களே, எப்போ பாரு இதே வேலையான்னு ஒரு அலுப்பு அவங்கள்ட்ட இருக்குள்ள. திடீர்னு அந்த இது போயிடுச்சு. அதெல்லாம் அழுத்துதான் என்னத்துக்கு அவர் விஜய் பிரிச்சோ ஓடி அந்த இருக்கலாம். மாதிரி இல்லை. இப்போ எத்தனை மிஷின் வேணும் கொடுங்க, ஹாஸ்பிட்டல் எழுந்து அடுத்த நிமிஷம் போகிறது கூட இங்கே ரெடியாக இருக்காங்க. அதான் அந்த பக்கம் போய் நர்ட்டோகிட்ட சொன்னீங்களா? இல்லை, அதுக்குள்ளே பெருசு வந்துட்டேன். சரி இந்த மிஷின் பிடி போயிட்டு வா, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் பிஸி தான். அதேமாதிரி டீம்னு சொல்கிறப்போ இந்த டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக தானே போகிறது, ரிசர்ச் பண்ணுறதுக்கு தானே போகிறது. ஸோ பெஸ்ட்டு டீமுங்க அது. ஏன்னா அந்த பூச்சிக்காரனும் லாங் ரேஞ்சில் எதுனாலும் கண்டுபிடிச்சிருவான். அவன் அக்கமாரும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு பயங்கரமாக கண்டுபிடிச்சிருவான். இவன் 360 எல்லா பக்கமும் கண்டுபிடிச்சிருவான். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்காகவே உருவாக்குற அந்த டீமு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஆஸ்மா, அவங்க அந்த ஒய்ஃப் டீம், அவங்க தான் இது. ஸோ இது வேறு லெவல். இது இருந்துச்சுன்னா ஒரு டீமில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு தேடுறதுக்குலாம் ரொம்ப ஒர்த்தான டீம். ஸோ அதுவே போதும், கக்காசியே போதும். அவர் அந்த டாக் வச்சுட்டு இருக்காரு, அது ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பயங்கரமான டீம் போதுறாது. இதுகிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுடான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னும் நிஜி தான் நம்ம பார்க்கல, ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து. லீக் ஆகி கூட பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம காரா மிஷினில் பார்த்தது அவங்கள. அதோட சரி என்ன பண்ணுறேன், லீ அவன் ப்ராக்டிஸ்ன்னு போயின்னு இருப்பான். நிஜி தான் சுத்தமாக ஆளை காணும். அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்லா இருந்தானா, அவன் ஒரு மாதிரி கம்பீரமாக இருந்துச்சு. அந்த போர்ஷன்லாம் வரும் அப்படின்னு நினச்சோம். பட் அந்தளவுக்கு காட்டல. ஸோ பெருசு திரும்ப நருட்டோ கூல் பண்ணிவிட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கான். ஸோ ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு எதனா பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். மேபி இது கண்ட்ரோல், அவர் தானே இது கற்றுக் கொடுத்ததே, மேபி அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதனா டிப்ஸ் சொல்லுவாரோ அப்படின்னு தான். நருட்டோட அந்த ஃபீலிங் புரியுது. கற்றுக்கிட்டு பின்ன பிரயோஜனம், இதை யூஸ் பண்ண முடியல, இப்படி நான் ஒரு முறையும் கை உடச்சுன்னு வாங்கினா இல்லை என்ன இருக்குது அப்படின்ற கேட்ட கேள்வி கரெக்டு தான். ஸோ அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன சொல்லி, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுருக்கான், சும்மா கற்றுக்கல. அது வந்து பண்ண முடியாது, நெக்ஸ்ட்டு கற்றுக்கோன்னா வெறி ஆகிடும் அவன். ஸோ இதுவே அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதனா பெருசு டிப்ஸ் கொடுத்துட்டு போகுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறத விட ஒரு புதுசாக ஏதாவது
ட்ரை பண்ணி உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போவார். இல்லை அவர் சொன்ன ரிசர்ச் பண்ணலாம் அது இதுன்னு சொன்னதுனால ஒருவேளை வேற எப்போ இது கண்ட்ரோல் பண்ணாலுங்க இது வந்து ஹெவி பவர் கொடுத்தா தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறதுனால தான் பவர்ஃபுல்லாக ஒன்று கற்றுக்கிட்டு வந்தது. அதுலேயும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் எப்படிங்கிறது தான். அதனால புதுசாக என்ன கற்றுக் கொடுப்பாரோ வேறு மாதிரி அப்படின்னு தோணுது. இப்படி தான் அதையும் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ அதே மாதிரி புதுசுன்னு ஒன்று கற்றுக் கொடுத்து திரும்ப கக்காசி அதை டெவலப் பண்ணி ஏன்டா திரும்ப எப்படா முடிக்கிறது? இப்போ அக்காசிக்கு கிட்ட வர டைம் அது திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து கற்றுக்கிறதுலாம் சத்தியமாக டைமே இல்லை. ஏன்னா இப்போ 2 பேரை போட்டு தள்ளியிருக்காங்க. அவங்க இன்னும் வெறி கொண்டு வருவானுங்க. ஸோ இது இருக்கிறதா டெவலப் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமே தவிர திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று கற்று எப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி சொல்லலாம். இப்போ இதே தான் மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி அதை தான்டா நானும் சொன்னேன். அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னேன். 2 ஒன்று வேண்டாம், பாப்பா என்ன பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.